திருச்சி மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் பிரதமர் மோடியின் திருச்சி வருகையை கண்டித்து கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் மரக்கடை எம்ஜிஆர் சிலை அருகே நடைபெற்றது. ஜனநாயகம் குழி தோண்டி புதைக்கப்படுவதாகவும் சிறுபான்மையினர் ஓபிசி எஸ்சி எஸ்டி பிரிவினர் ஒடுக்கப்படுவதாகவும் தமிழ்நாட்டின் நலன்களும் நிதிகளும் மறுக்கப்படுவதாகவும் கூறி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்து மண்டபத்தில் அடைத்து வைத்தனர். திருச்சி மாநகர் மாவட்ட காங்கிரஸ் தலைவரும் கவுன்சிலருமான எல்ரெக்ஸ் அறிவுறுத்தலின்படி மாவட்ட பொருளாளர் முரளி தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஜனநாயக நாடுகளில் அரசு அமைச்சர்கள் பிரதமர்கள் அல்லது ஜனாதிபதிகள் அவர்களை எதிர்த்து கருப்பு கொடி காட்ட ஆர்ப்பாட்டம் செய்வது என்பது சாதாரணமான ஜனநாயக நடைமுறை. அதைத்தான் நாங்கள் இங்கே செய்கிறோம். அதை ஏற்றுக்கொள்ள மனமில்லாத சர்வாதிகாரத்தின் பெயரால் ஒரு ஜனநாயகம் நடைபெறுகிறதோ என்கின்ற அச்சம் உருவாகியிருக்கிறது. இதே தமிழகத்தில் 57க்கு முன்னரே நேரு பிரான் வருகிற போது அவரை எதிர்த்து திமுக கட்சி கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் என்கிற போது அவர்களுக்கு இடத்தை ஒதுக்கி தந்து அந்த வழியிலேயே நேரு பிரான் போய் அவர்களுக்கு கை காட்டி கொண்டு போனதும், ஏதோ விவரம் தெரியாத ஒரு தொண்டன் காலனியை கழற்றி அவர் மீது அடித்ததும், அது அவர் மேல் விழுந்ததற்கு பின்னாலும் ஒரே ஒரு நிமிடம் சைல்டிஷ் என்று சொல்லிவிட்டு அருகில் இருந்த காவல்துறை அதிகாரிகள் அழைத்து அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுத்து விடாதீர்கள் என்று சொன்னதையும் காலம் அறியும். அதே திமுக இன்றைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கிற போது எங்கோ போகிற பிரதமருக்காக அந்த பாதையிலேயே யாரும் போகக்கூடாது என்று சொல்லி வீட்டு காவலில் வைத்திருப்பது, இவர்கள் எதற்காக கடந்த காலத்தில் போராடினார்களோ அதற்கு மாறாக சர்வாதிகாரத்திற்கு துணை போகிறார்கள் என்கின்ற வன்மையான குற்றச்சாட்டை சொல்லிக் கொள்கிறேன். இதை மாறி ஜனநாயக பாதைக்கு மத்திய மாநில அரசுகள் திரும்ப வேண்டும் என்பது இந்த எளியவனுடைய வேண்டுகோள். இல்லம்மா உங்களுக்கு தெரியல. நான் தான் முன்னால சொன்னேன்ல, நேரு அவர் பிரைம் மினிஸ்டர் தானே, அவர் வருகிற போது கொடுத்தது யாரு? மாநில அரசு தானே. நான் என்ன கேட்கிறேன், மாநில அரசு முழு ஆட்சியில இருக்குல்ல, இப்பவே நீங்க கைது பண்றது மூலம் தடுக்க முடியலன்னா எமர்ஜென்சி காமராஜர் கைது பண்றது நீங்க தடுத்திருப்பீங்க. ஆக பொய் சொல்வதற்கு ஒரு அளவு வேண்டும். மீண்டும் மீண்டும் சொல்வது, கடந்த கால வரலாறுகளில் இருந்து நீங்கள் பாடம் கற்றுக்கொண்டு, நீங்கள் புதிதாக உங்களுக்கு நான் உபதேசம் செய்யவில்லை, நீங்கள் கடந்த காலத்தில் என்ன சொன்னீர்களோ அதை செய்யுங்கள். அதைத்தான் கேட்கிறேன். திமுக காங்கிரஸ் தலைமை சார், அதான் என்ன சொல்றேன், உங்க கருத்தை நீங்க வச்சுங்க. அவர் இணக்கமா இருக்கிறாரு காலப்போக்கில் பாருங்க, எதிர்காலம் தான் சொல்றேன். சரி, தெரிஞ்சிருந்தா வரணும். சும்மா ஒரு நாணய வெளியிட போறோம், அதை பண்ண போறோம், இதை பண்ண போறோம்னு ஒரு பப்ளிசிட்டி பண்றதுக்கு வருது. நாங்க காங்கிரஸ் கமிட்டி அவர்களின் அறிவுறுத்தலின்படி நாங்கள் இன்று இணைந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். சுதந்திரம் பெற்றுவிட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கே எனக்கு ரொம்ப. இந்த மோடி அரசு இந்த திருச்சிக்கு இந்த தமிழ்நாட்டிற்கு வருகை தந்ததை இந்த கண்டனத்தை ஆர்ப்பாட்டத்தின் மூலம் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து இது ஆர்ப்பாட்டம், காங்கிரஸ் கட்சியின் ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், காங்கிரஸ் கட்சியின் ஆர்ப்பாட்டம். பாசிச அரசு, பாஜக அரசு, மதவாத அரசு, மோதை குலைக்காதே, இந்திய ஜனநாயகத்தை சீர்குலைக்காதே, குலைக்காதே குலைக்காதே, இந்திய ஜனநாயகத்தை சீர்குலைக்காதே. வாழவிடு வாழவிடு, இந்திய சிறுபான்மையினரை நிம்மதியாக வாழவிடு. அடிக்காதே அடிக்காதே, எதிர்கட்சிகளை பழிவாங்காதே. கணக்கெடு, ஜாதி வாரி கணக்கை உடனே எடு. மோடி மோடி திரும்பப்பா